ஹாய் எவ்ரி ஒன். டிஎன்ஏ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர்டு காலேஜ் இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வராவோ இல்லை பனிமலரோ கிடச்சிருக்குது. இல்லை, ஐ வாண்ட் டு அக்செப்ட் த கரண்ட் அக்செப்ட். இப்போ எனக்கு பனிமலரோ வெங்கடேஸ்வராவோ கிடச்சிருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் நான் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு எனக்கு இதுக்கு மேலே இருக்க காலேஜில் வேற ஏதாவது கோர்ஸ் கிடைச்சதுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யாராவது அந்த சீட்டை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த சீட் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அக்செப்டன்ட் அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அக்செப்டன்ட் அப்வர்டு கிடைச்ச நீங்க கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர் கிரியேட் பண்ணப்படும். இது பர்மனன்ட் இல்ல, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர். ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அதுக்கு ரிலேட்டடான டியூஷன் ஃபீஸை பே பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அங்கே சப்மிட் பண்ணணும். ஏன்னா நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணாமலும் போகலாம். பிகாஸ் நீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனாலதான் டிஎஃப்சி சென்டர்ல வந்து நீங்க அந்த டியூஷன் ஃபீஸை பே பண்றீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், அக்செப்ட் பண்ணா அந்த காலேஜில் போய் டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா இங்க அப்படி இல்லை, நீங்க அப்போடும் சேர்ந்து கொடுத்துருக்கிறதுனால டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நீங்க பே பண்ணணும். ஓகேயா, ரைட். நீங்க பே பண்ணிட்டீங்க. ஸோ கவுன்சிலிங்கோட அடுத்த ரவுண்டு போகும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு அலாட் ஆன ப்ரீவியஸ் காலேஜ் கிடைச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா தட் ஃபீஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ப்ரீவியஸ் காலேஜ். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குதோ அந்த தேர்ட் ஆர் ஃபோர்த் ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஒருவேளை நீங்க இது வந்து 4 to 5 டேஸ்க்குள்ள நீங்க வந்து அங்க டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபீஸ் கட்டவில்லை என்றால் இந்த சீட் என்ன ஆகும், டிசால்வ் ஆயிடும். இட் வில் பி கன்சிடர்ட் as you are not joining the course and it will be the seat will be lost. அது என்ன பண்ணுவாங்க, அடுத்த ரவுண்ட்ல இருக்க பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.